तथा मैं सम्यक प्रकार से और श्रद्धापूर्वक तथा अपनी पूरी योग्यता, ज्ञान और विवेक से अपने पद के कर्तव्यों का भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना पालन करूंगा। भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना पालन करूंगा। तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा। माननीय राष्ट्रपति महोदया, आपकी अनुमति हो तो समारोह का समापन किया जाए। உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த BR கவாய் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றதை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். நாட்டின் 52வது தலைமை நீதிபதியாக இருந்த BR கவாய் நேற்றுடன் பதவி ஓய்வு பெற்றிருந்த நிலையில் நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்று இருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இன்று பதவியேற்றிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை சுமார் 15 மாதங்கள் தலைமை நீதிபதியாக பணியாற்றுவார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். அது மட்டுமில்லாமல் டெல்லி மற்றும் தெலுங்கானா மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். முக்கியமான இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இலங்கை, பூட்டான், நேபாள், மொரிஷியஸ், கென்யா மற்றும் மலேசியா நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்திய தலைமை நீதிபதியினுடைய பதவியேற்பு விழாவில் இது போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகள் பங்கேற்பது என்பது ஒரு அதிகான நிகழ்வாகவே இருக்கிறது. 1962ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலம் ஹிசாரில் பிறந்த சூரியகாந்த் 1984ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். 2000ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக சூரியகாந்த் நியமிக்கப்பட்ட நிலையில் அம்மாநிலத்தினுடைய இளம் தலைமை வழக்கறிஞர் என்ற பெருமையை பெற்றார். 2004ஆம் ஆண்டு பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சூரியகாந்த் 2018ஆம் ஆண்டு இமாச்சல் பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார்.
இதில்தான் 2019ஆம் ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்ற நிலையில் இன்றைய தினம் நாட்டின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.